கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசியின் நித்திய பொக்கிஷம். ஏசாயா 33:6. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே ஞானவான்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே வாழ்விலே உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பா, உம்மால் கிடைக்கக்கூடிய உயர்வு மாத்திரமே எங்களுக்கு பொக்கிஷமாக காணப்படுகிறது. இந்த உண்மையை அறிந்து நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் வாழ நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்று மனிதர்கள் பொக்கிஷத்தை தேடி ஓடி அலைந்து சேமித்து வைக்கின்றனர். பிள்ளைகள் பிறந்தால் போதும், உடனேயே பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை சேமித்து வைக்கிறேன் என்று கூறுவார்கள். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான பொக்கிஷம் பணம், செல்வம், பட்டம் அல்ல என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். இவை அனைத்தும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தேவையாக உள்ளது. இந்த தேவையிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன என்பதை போதித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சாலமோன் ஞானி கூறுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று என்கிறார். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளை உத்தமம் என்று கூறுகிறார். இந்த உண்மையை நாமும் கற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளுக்கும் கற்பித்து கொடுக்க வேண்டும். நிச்சயம் வாழ்வில் உன்னத பொக்கிஷமாக நம் தேவன் பிள்ளைகளை உயர்த்துவார். பிரியரே, போர்த்திபாரின் மனைவி பாவத்துக்கு அழைத்த போது யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று ஓடுவதை பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் பெற்ற உண்மையான பொக்கிஷம் தேவனோடு இருக்கும் கிருபையை பெற்று இன்றும் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சவாலான புருஷனாக காணப்படுகிறார். நாமும் கர்த்தருக்கு பயப்படும் பொக்கிஷத்தில் பிள்ளைகளை வளர்த்தால் தேவனுக்கு சாட்சியாய் நிற்பதை அறிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தில் நித்திய பொக்கிஷத்திற்காக போராடுவோம். ஆமேன்.